சிக்கப் போகிறாராம் முதலமைச்சர் ஸ்டாலின். சீக்ரெட் ஆவணங்களை கைப்பற்றிய இடி. விஷாகன் அவரது மனைவியை அழைத்து சென்று ரகசிய விசாரணை. விஷாகன் வீட்டிலிருந்து கிழித்து எறியப்பட்ட ஆவணங்களில் சிக்கிய 2 புள்ளிகள். வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே டாஸ்மாக் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை நடத்திய ரெய்டில் 1000 கோடி ஊழல் நடந்திருப்பதாக தெரிவித்திருந்தார்கள். அதன் பிறகு டாஸ்மாகின் முக்கிய அதிகாரிகளான விஷாகன், சங்கீதா, ராமதுரை, முருகன் ஆகியோரை தங்களுக்கு கிடைத்த ஆவணங்கள் அடிப்படையில் விசாரணை நடக்க டெல்லிக்கு அழைத்தது அமலாக்கத்துறை. ஆனால் 2 முறை அழைத்தும் ஆஜராகவில்லை விஷாகன். இப்படியான நிலையில்தான் இன்று காலை 7 மணிக்கே அவரது வீட்டை முற்றுகையிட்டு ரெய்டு மற்றும் விசாரணையை தொடங்கி இருக்கிறது அமலாக்கத்துறை. இந்த விசாரணையின் போது ஏகப்பட்ட ஆதாரங்கள் சிக்கி இருப்பதாகவும் அந்த ஆதாரங்களில் செந்தில் பாலாஜி மற்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெயரும் இடம்பெற்றிருப்பதாகவும் அமலாக்கத்துறை வட்டாரம் தெரிவிக்கிறது. குறிப்பாக அமலாக்கத்துறை விஷாகனின் வீட்டுக்குள் என்ட்ரி ஆகிவிட்டார்கள் என்றதுமே அவரது வீட்டுக்குள் இருந்து பல முக்கியமான ஆவணங்களை கிழித்து வெளியில் எறிந்துள்ளார்கள். அவை அவரது வீட்டு சுவருக்கு அருகில் கிடந்ததால் அவற்றையும் அமலாக்கத்துறையினர் கைப்பற்றி ஆராய்ந்துள்ளார்கள். அப்போது அவை அனைத்திலும் டாஸ்மாக் மதுபானங்கள் வாங்கி விற்பனை செய்த தகவல்கள் இடம்பெற்றுள்ளது. இதன் காரணமாகவே அவரது வீட்டில் ரெய்டு ஒரு பக்கம் நடந்தாலும் இன்னொரு பக்கம் அவர் 2 முறையும் விசாரணைக்கு ஆஜராகாததால் அவரிடத்தில் விசாரணை தொடங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக டாஸ்மாக் துறைக்கு அதிகப்படியான மதுபானங்கள் வாங்கப்பட்ட போதும் 40% மதுபானங்கள் மட்டுமே கணக்கில் காட்டப்பட்டுள்ளது. மீதமுள்ள மதுபானங்களின் பணத்தை என்ன செய்தீர்கள் என்று தொடங்கி பல அதிரடியான கேள்விகளை விஷாகனை நோக்கி எழுப்பியிருக்கிறது அமலாக்கத்துறை. ஒரு கட்டத்தில் விஷாகனையும் அவரது மனைவியையும் காரில் ஏற்றி சென்று சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அப்போதுதான் இந்த டாஸ்மாக் ஊழலில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், செந்தில் பாலாஜி உள்பட இன்னும் யார் யாருக்கெல்லாம் தொடர்புள்ளது என்பதை அவர்களிடத்தில் அதிகாரிகள் கேட்டுள்ளார்கள். என்றாலும் அது குறித்து அவர்கள் சொன்ன தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. ஆனால் டாஸ்மாகின் 1000 கோடி மட்டுமின்றி இன்னும் சில முக்கியமான ஊழல் ஆதாரங்களையும் அமலாக்கத்துறை கைப்பற்றிவிட்டதால் அது குறித்த விசாரணையை ரகசியமாக நடத்தியிருக்கிறார்கள். இப்படி விஷாகனை அமலாக்கத்துறை சுற்றி வளைத்துவிட்டதும் திமுகவின் முக்கிய புள்ளிகள் அவரது வீட்டை நோக்கி விசிட் அடித்திருக்கிறார்கள். ஆனால் யாருக்கும் இங்கே அனுமதி இல்லை என்று பாதுகாப்புக்கு நின்ற காவல்துறையினர் விரட்டி அடித்துள்ளார்கள். அந்த அளவிற்கு டாஸ்மாகின் முக்கிய புள்ளியான மேலாண் இயக்குனர் விஷாகனை அமலாக்கத்துறை சுற்றி வளைத்து விட்டதால் திமுக தரப்பை கதற தொடங்கியிருக்கிறது. முக்கியமாக இந்த வழக்கில் ரெய்டு நடத்தி கொண்டே பின்னணியில் இருப்பவர்களையும் வெளியில் கொண்டு வந்துவிட வேண்டும் என்கிற நோக்கத்திலேயே அமலாக்கத்துறை விசாரணை நடத்துவதால் இந்த முறை விஷாகனிடத்தில் நடக்கும் விசாரணையில் டாஸ்மாக் ஊழலின் பின்னணியில் இருக்கும் அத்தனை திமுகவினரும் அம்பலத்துக்கு வந்து விடுவார்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இன்று விஷாகன் வீட்டிலிருந்து கிழித்து எறியப்பட்ட ஆவணங்களில் மு.க. ஸ்டாலின், செந்தில் பாலாஜியின் பெயர்கள் இடம்பெற்றிருந்ததுதான் திமுக வட்டாரத்திற்கு புதிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. ஏற்கனவே டாஸ்மாகில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தி விசாரணை மேற்கொண்டு வரும்போது முக்கிய ஆவணங்களை எதற்காக இவர் தனது வீட்டில் வைத்திருந்தார் என்றும் திமுகவினர் விஷாகனை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள். இன்றைய தினம் நடத்திய ரெய்டில் பல அதிர்ச்சி தரும் முக்கிய ஆதாரங்கள் சிக்கி இருப்பதால் திமுக தரப்பு கலவரத்தில் காணப்படுகிறது. குறிப்பாக இன்று மாலை விஷாகனையும் அவரது மனைவியையும் அமலாக்கத்துறை தங்களது அலுவலகத்திற்கு அழைத்து சென்று ரகசியமாக விசாரணை நடத்தி வருவதால் இந்த முறை பல திமுகவின் முக்கிய புள்ளிகளை வெளியில் கொண்டு வந்து விடுவார்கள் என்பது உறுதியாகிவிட்டது. அதனால் அடுத்த கட்டமாக திமுகவை சேர்ந்த சில முக்கிய புள்ளிகள் டெல்லிக்கு ஓடி சென்று அங்குள்ள அமலாக்கத்துறையின் முக்கிய அதிகாரிகளை சந்தித்து பெரும் புள்ளிகள் மீது கைது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு தயாராகி வருவதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே துரைமுருகன், செந்தில் பாலாஜி, K.N. நேரு உள்ளிட்டோர் தங்களது வீடுகளில் அமலாக்கத்துறை நுழைந்து விட்டது என்றதும் உடனடியாக ராவோடு ராவாக டெல்லிக்கு ஓடி சென்றார்கள். அதேபோல் இன்று டாஸ்மாக் ஊழல் சம்பந்தப்பட்ட சில திமுக புள்ளிகளும் டெல்லிக்கு ஓடி சென்று அமலாக்கத்துறையின் விசாரணை வீரியத்தை குறைப்பதற்கு முயற்சி மேற்கொள்ள இருப்பதாகவும் அறிவாலய வட்டார தகவல் தெரிவிக்கிறது. அடுத்த செய்தி. பாஜக ஒரு வலிமையான கட்சி. ப. சிதம்பரம் வெளியிட்ட செய்தியால் பரபரப்பு. காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான ப. சிதம்பரம் பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக விமர்சனம் செய்து வரக்கூடியவர்களில் ஒருவர். அப்படிப்பட்டவரை தற்போது டெல்லியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதாவை போன்ற ஒரு வலிமையான கட்சியை நான் பார்த்ததில்லை என்று வெளிப்படையாக கூறியிருக்கிறார். அதே சமயம் பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட இந்தியா கூட்டணி பலகீனமாகிவிட்டது. இப்படியே போனால் இவர்களால் ஒரு நாளும் பாஜகவை வீழ்த்த முடியாது என்றும் அவர் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். இப்படி காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரே பாஜகவை உயர்த்தியும் காங்கிரசின் இந்தியா கூட்டணியை தாழ்த்தியும் பேசியிருப்பது இந்திய அரசியல் வட்டாரங்களில் கடுமையான விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது.
இதுகுறித்து ப. சிதம்பரம் மேலும் கூறுகையில், பாரதிய ஜனதா கட்சி என்பது தங்களது வெற்றிக்கு தேவையான அடுத்தடுத்த அடித்தளங்களை போட்டுக்கொண்டே வருகிறார்கள். அவர்கள் சோர்ந்து போவதில்லை. தோல்வி அடைந்தாலும் கூட அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று முழு வீச்சில் உழைக்கிறார்கள். அவர்களிடத்தில் ஒற்றுமை இருக்கிறது என்று கூறியிருக்கும் ப. சிதம்பரம், அப்படிப்பட்ட பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்றால் எதிர்க்கட்சிகள் பலவீனத்தை சரி செய்து கூட்டணியை மேலும் வலுப்படுத்த வேண்டும். ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து நடக்க வேண்டும். பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்று ஒரு எண்ணம் தான் அனைத்து இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கும் இருக்க வேண்டும். ஆனால் அது இந்த கூட்டணியில் இருப்பதாக தெரியவில்லை. அதனால் தான் தற்போது இந்த கூட்டணி பலவீனமாகிக் கொண்டு வருகிறது. ஆனால் பாரதிய ஜனதாவோ பெரிய அளவில் வளர்ந்து கொண்டே செல்கிறது. அதனால் தான் சொல்கிறேன், பாரதிய ஜனதாவை போன்று வலிமையான முறையில் கட்டமைக்கப்பட ஒரு அரசியல் கட்சியை நான் பார்த்ததில்லை. அவர்கள் ஒவ்வொரு துறைகளில் தங்களை வலிமையாக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பாஜக என்பது அரசியல் கட்சி என்பதை விட ஒரு இயந்திரம் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு அந்த இயந்திரத்தை பின்னாலிருந்து இன்னொரு இயந்திரம் இயக்குகிறது. 2 இயக்கங்கள் சேர்ந்து தேர்தல் ஆணையம் மட்டுமின்றி காவல் நிலையம் வரை அனைத்து இயந்திரங்களையும் தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். மாநில வாரியாகவும் தேசிய வாரியாகவும் எப்படி எங்களை எதிர்த்தாலும் உங்களை எதிர்கொள்வோம், வீழ்த்துவோம் என்று பாரதிய ஜனதா கட்சி இந்தியா கூட்டணிக்கு சவால் விடும் வகையில் வளர்ந்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார் ப. சிதம்பரம். அது மட்டுமின்றி காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அடுத்தடுத்து தோல்வியடைந்து வருகிறது. புதிய தலைவரின் தலைமையில் தேர்தலை சந்தித்தாலும் வாக்கு வங்கி அதிகரிப்பதில்லை. இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் ஆட்சி செய்த பல மாநிலங்களை அடுத்தடுத்து பாஜக வெற்றி பெற்று தங்கள் பக்கம் திருப்பிக் கொண்டு வருகிறது. ஆனால் இந்திய அளவில் பாஜகவை வீழ்த்துவது என்பது அத்தனை எளிதான காரியம் அல்ல. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை வேண்டும். காங்கிரஸ் தலைமையில் அனைவருமே ஒன்றிணைய வேண்டும். அப்படி ஒரு வியூகத்தை முன்னெடுத்து தேர்தலை சந்தித்தால் மட்டுமே பாஜகவை வீழ்த்த முடியும். அப்படி இல்லை என்றால் அவர்களை எதிர்கொள்வது இயலாத காரியம். அதிலும் வரப்போகிற 2029 மக்களவைத் தேர்தல் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அதில் எப்படியேனும் பாஜகவை இந்தியா கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றதாக வேண்டும். இல்லை என்றால் இப்போதைக்கு எதிர்க்கட்சிகளால் இந்தியாவில் வெற்றி என்பதை காண முடியாது. பாரதிய ஜனதா கட்சி அடுத்தடுத்து சொல்லி அடித்துக்கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை நாடு முழுக்க அவர்கள் உருவாக்கிவிட்டார்கள். குறிப்பாக 3வது முறை ஆட்சியில் இருந்தாலும் அவர்கள் சோர்ந்து போகவில்லை, தளரவில்லை. கட்சி கட்டமைப்பு என்பதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்திக் கொண்டே வருகிறார்கள் என்று ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் ப. சிதம்பரம். இப்படி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருவரே பாஜகவின் கட்டமைப்பை குறித்து பேசி இருப்பதோடு காங்கிரஸ் இடம்பெற்றுள்ள இந்தியா கூட்டணி பலவீனமாக இருப்பதையும் அவர் வெளிப்படையாக பேசி இருப்பது தேசிய அரசியலில் மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் அமோகமாக விற்பனையான பாகிஸ்தான் தேசிய கொடி சமீபத்தில் தான் இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் வெடித்து ஒரு முடிவுக்கு வந்தது. அந்த மோதல் வெடித்த போது இதுவரை இல்லாத அளவுக்கு இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்கள் வெளிப்படையாக பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் அடக்கி வாசித்தார்கள். என்றாலும் சோசியல் மீடியாவில் நாங்கள் பாகிஸ்தானின் ஆதரவாளர்களே என்பதை வெளிப்படையாக தெரிவித்துக் கொண்டு தான் வந்தார்கள். குறிப்பாக பாகிஸ்தான் நாடு பரப்பிய வதந்திகளை இவர்கள் வைரலாக்கினார்கள். இந்த நேரத்தில் தான் இப்போது இந்தியாவில் சத்தமில்லாமல் பாகிஸ்தான் நாட்டு தேசிய கொடிகள் பெரிய அளவில் விற்பனையாகி வருவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அமேசான், பிளிப்கார்ட் போன்ற ஆன்லைன் நிறுவனங்கள் மூலம் பாகிஸ்தானின் தேசிய கொடி மற்றும் சின்னங்கள் இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்களால் வாங்கப்பட்டு வருகிறதாம். இப்படி இந்தியாவில் பாகிஸ்தான் கொடிகள் பெரிய அளவில் விற்பனையாகி வருவதை அறிந்த மத்திய அரசு அதிர்ச்சி அடைந்திருக்கிறது. அதையடுத்து பாகிஸ்தான் கொடியை விற்பனை செய்யும் ஆன்லைன் நிறுவனங்களுக்கு தடை போட்டுள்ளார்கள். குறிப்பாக மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி வெளியிட்டுள்ள செய்தியில் பாகிஸ்தான் நாட்டு கொடி சின்னங்களை ஆன்லைன் நிறுவனங்கள் இந்தியாவில் விற்பனை செய்வதை அனுமதிக்க முடியாது. இதுபோன்று விற்பனை செய்வதை அவர்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும், இல்லை என்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி அந்த நிறுவனங்களுக்கு மத்திய அரசு சார்பில் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார்கள். அந்த அளவுக்கு இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்கள் அனைவருமே தாங்கள் பாகிஸ்தானின் ஆதரவாளர்கள் என்பதை மேலும் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள்.